வணக்கம் பக்தர்களே. என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களும் என உதவி செய்கின்ற நல்ல தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்ன பக்தர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும். இறைவனோட ஆற்றாலும் இறைவனுடைய பார்வையாலும் அவரவர் வாழ்க்கையில் செம்மையாக எல்லா வரங்களும் பெற்றும் நல்லபடியாக இந்த பூமியில் மக்கள் நல்லா வாழ வேண்டும் என்று இந்த புதிய வருடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த 2026 எப்படி இந்த வருஷம் போகுது? நிறைய அந்த மார்கழி மாசத்துல ஆன்மீக சொற்பொழிவு நிறைய இடத்துல நடத்துறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எப்படி இந்த ஆன்மீக நெறி அவங்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும், ஒழுக்கத்துக்கு வரணும், மன அமைதி பெறணும், தங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு வழி தெரியாம மக்கள் அலைப்பாஞ்சுன்னு இருக்கிறாங்க அறியாமை காரணமாக. அதுவும் எப்போ 40 வயதுக்கு மேல உடம்புல ரத்தம் சூடு கம்மியானப்போ பல பிரச்சனைகள் அவங்கள ஆட்கொண்டு நோய் நொடிகளை உருவாக்கி மன நிம்மதி இல்லாமல் எப்படி என்ன பண்றதுன்னு வருமானம் குறைவதனாலோ நல்ல வருமானம் இல்லாதனாலோ பல கஷ்டங்கள், பல தவறான முடிவுகள் எடுத்து மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க. அதனால இந்த ஆன்மீக பாதையில் செல்கின்ற பல குழுக்கள், பல பீடங்கள் நடத்துகின்ற நல்ல அன்பு உள்ளங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க ஒரு குழு மாதிரி ஒரு சொற்பொழிவு மகான்கள் வாழ்ந்து நம்மளுக்காக ஆன்மீக பாதையை வகுத்து வச்சு போயிருக்கிற ஒவ்வொருடைய அனுபவங்களையும் மக்களுக்கு எடுத்து உரைச்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்கள வழி நடத்துறதுக்கான எல்லா வழியும் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுல நிறைய பேர் வள்ளலாறு, விவேகானந்தர், திருமூலர், இப்படி பல மகான்களுடைய பத்தியும் பல சித்தர்கள் பத்தியும் அவங்க உரைகளை அவங்க தெரிஞ்ச வரைக்கும், அவங்க படிச்சது தெரிஞ்ச வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுறாங்க. நல்ல விஷயம், அது ரொம்ப பாராட்டான விஷயம். ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை செலவிடுறான்னா ஒரு பொது வாழ்வில் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், அது சூழ்நிலை ஒத்துழைக்கணும். உட்கார்ந்து கேட்டுட்டு போறவங்க சும்மா அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துக்கு அவங்கள திருப்திப்படுத்த முடியாத மக்களை, அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த தவறு செய்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அதை தவறு அவன் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் மக்கள். அவங்க தேவைகள், ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து இங்க வந்தா எதனா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை தேடி வராங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, அவங்க பாரத்தை, அவன் கஷ்டம், அவங்களுக்கு அது கஷ்டம், பாரம், அது எங்கன்னா இறக்கி வச்சுட்டு போலாமா, யாருன்னா நம்ம பிரச்சனையை மொத்தமா தீர்த்துருவாங்களா, சட்டுன்னு ஒரு செகண்ட்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா நமக்கு அது கர்மா இருக்கு. ஆனா கர்மா கழிக்கிறதுக்கு வழி சொல்லுவாங்க கண்டி, அது யாரும் கர்மா ஏத்துக்கவும் கூடாது, ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த கர்மாவை அந்த வழி தெரியாம கடந்து போறதுக்கு தான் குருமார்கள் அறிவுறுத்துவாங்க, செய்வாங்க. கர்மானா எவ்வளவு கர்மா நீங்க வாங்க முடியும்? ஒரு குருநாதர் இருக்காருன்னு வச்சுங்க, ஒருத்தர் ஒரு சீடர் வராரு, ஏதோ நல்ல நட்பு வகையில பழகுறாரு, கையில காலில் ஊகுறாரு, குருன்னு ஏத்துப்பாரு, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய அறியாம அது நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப காலில் ஊறுறதுனால குரு ஒன்றும் அதுல பெரிய ஆள விடாரு, ஒன்றும் கிடையாது. அவங்க கர்மா தான் அவருக்கு இறங்கும். அது ஏத்துப்பாங்க. அவங்க சில சிஷியருங்களை அவன் பிடிச்சி போச்சுன்னா அவளை சரி ரைட்டு, இவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அதை கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும், அவங்க கழிக்க வேண்டிய கர்மா அவனை எப்படி உதாரணமா கழிக்கணும், அப்படியே ரொம்ப பொறுமையா ஹேண்டல் பண்ணும். ரொம்ப பொறுமை, பொறுமார்கள் ரொம்ப பொறுமை. நீ தான் அதான் மக்கள் தாக்க பிடிக்க மாட்டாங்க. அதனால்தான் கொஞ்சம் விரக்தி ஆகி போயிடுறது. நமக்கு என்னடா அது எப்படி செய்ய மாட்டேன்றாரு போகும்போது அப்படின்ட்டு விரக்தி ஆகி போயிடுவாங்க. அடுத்து விட்டுட்டு இன்னொரு குருமாரை போய் பார்ப்பாங்க.
அப்படி ஒவ்வொரு குருமார்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இன்னொரு குருமார் இதோட அதுக்கு பெரிய விஷயம் இருக்குன்னா, இப்ப இந்த ஒரு உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போனா அவர் சொல்லுவாரு, எல்லாம் செக் பண்ணிட்டு, இல்லம்மா அவரு ஒரு ஜுரத்துக்கோ சளியா பாக்குற டாக்டரா பேர், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க நெஞ்சு வெளியனா நெஞ்சு வெளி டாக்டரை போய் செக் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுரு. அப்போ அவன் முடியாது, அப்ப இந்த டாக்டர் நமக்கு ஒரு டாக்டர் கிடையாது, அப்ப அந்த டாக்டர் தான் போய் பார்க்கணும், அப்படி அந்த டாக்டர் கூட. அது மாதிரி குருமா இருக்குல்ல பார்ப்பாங்க, ஒரு டக்கு டக்குன்னு என்ன பண்றாரா நமக்கு பார்ப்பாங்க. இல்லையானா அடுத்தவங்க குருமாரை மாத்திடுவாங்க, இல்லைன்னா அவங்கள குருவாயிடும். அது உள்ள ஒரு மாயை ஒண்ணு இருக்கு, அவனை ஆட்டி படிக்கும். நிறைய பேர் கேட்டு போறதுக்கு காரணம்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மக்கள் வராங்க. சில ஒரு குறிப்பிட்ட பேர் வச்சுங்களேன், எதுக்கு மக்கள் அது எவ்வளவு வள்ளலாரே சோத்த போட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் முடியல, போயிட்டாரு. நம்மளாம் மாத்திரம். ஆனால மனிதர்கள் அறியாம மனிதர்கள் நம்ம தப்பே சொல்ல முடியாது. அப்போ ஒரு குருமார்கிட்ட வரானா, அவனுக்கு எதனா ஒன்று டக்குன்னு பண்ணிட்டா, அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு அவங்க பாராட்டுவாங்க, நம்மளை தூக்கி தலையில வச்சு இது பண்ணுவாங்க. அது அவனுக்கு சரி வரல, கொஞ்சம் என்னடா அது நமக்கு ஒன்றும் இல்லை, சரி அந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த பிரச்சனை சொன்னா இது செஞ்சு தரல, அதுக்கப்புறம் அது செஞ்சு தருவாங்க. இப்படி வாழ்க்கை ஃபுல்லா ஒரு குருநாதரை, ஒரு சித்தரை அவரே அபகரிச்சுக்கிட்டு அவர் வேலைகளை செஞ்சுட்டே இருந்தா ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். அது தப்பு. அது தப்பு. நீ எத்தனை குருமாரெல்லாம் வச்சுக்கலாம், அவ்வளவு தப்பு கிடையாது. அப்புறம் கோயிலும் குளமும் போயிட்டு கோயிலா சுத்தின்னு இருப்பாங்க. எவன் ஒருவன் நல்ல ஒரு மகானியோ குருவியோ சித்தனையோ சரணாகதி ஆயிட்டானா அவன் எங்க போக மாட்டான். அவன் தான் உண்மையான சிஷியன். உண்மையான சிஷியன் யாரு கேட்டானா, ஒரு குருமார், நான் ஒரு குருவா ஏத்துட்டேன், இதுல மானிசவு குருவா ஏத்துட்டேன், நான் இவரை விட்டு வேற யாரும் போக மாட்டேன். அப்படி ஒருத்தர் ஏத்துக்கிட்டான்னா அவன் வேற எங்க போக மாட்டான், கோயிலுக்கு போலாம் போக மாட்டான், தேவையில்லை. ஏன்னா நீ சரணாகதி ஆயிட்டாதான் அந்த குரு எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. உன்னுடைய இன்பமும் துன்பமும் அவருடைய இது பார்த்துப்பாரு. உன்னை எங்க எதுமா கரை சேர்க்கணுமோ கரெக்டா சேர்ப்பாரு, நல்ல குருமாரா இருந்தா. ஆனா நீ வேணா அவர் குருவா ஏத்துக்கலாம், அவர் உன்னை சிஷியனா ஏத்துக்கணும்ல. உன்னை எவ்வளவு டெஸ்ட் பண்ணுமோ எல்லாம் டெஸ்ட் பண்ணுவார், எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை பண்ணுவார், எல்லாம் சும்மாலாம் பண்ண மாட்டான். ஒரு குரு ஒரு சிஷியனை தேர்ந்தெடுக்கிறான்னா குறைஞ்சது 12 வருஷம் எடுத்துட்டு போய் 12 வருஷம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா கொடுக்கணும் யோசிப்பாங்க. இப்படிதான் அந்த காலத்துல இருந்து நடந்து வந்துருக்கு. அப்ப நீ எதுக்காக நான் இந்த குருமாரி சொல்றேன்னா, அவ்வளவு விசேஷம் அந்த குரு கிட்ட இருக்கு. நீங்க கண்கண்ட தெய்வமே இருக்கிறாங்க. தாய் தந்தா கண்கண்ட தெய்வம், குருவும் கண்கண்ட தெய்வம் தான் உண்மையான குருவா இருந்தா. ஒரு குரு தன்னுடைய தேவைகளை தன் சிஷியன்மார்கிட்ட தான் சொல்லாமையே பார்வையாலையும் மனசாலையும் அதை கேட்டு பெற்றுப்பாங்க. அவங்க தேவைகள் மாத்திரம் அது அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா, உன்னோட மாய உலகம், உன்னோட சூழ்நிலை, உன் கூட இந்த நண்பர்களே உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா அவனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த குரு அப்படியா இப்படியா உன்னை பணம் உரிவாரு, அதை உரிவாரு, இது உன்னை குடும்பத்தை இப்படி சொல்லி உன்னை அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு என்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீ அதெல்லாம் அதை கடந்து நிக்கணும் சிஷியனா. அவனுக்கு சாமிக்கு குருக்கு தெரியும் இவன் என்னென்ன போடுறான், இவனுக்கு என்னென்ன இது பண்றான்னு தெரியும். ஆனா குரு சிஷியன்ன்றது வேற. கடவுள் 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 நீ கடவுளை தேடியே போக கூடாது. அது நல்லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கடவுள் ஒன்னும் தேடி வரணும். உண்மையான ஒரு குருவா இருந்தாலும் சரி, ஒரு சிஷியனா இருந்தாலும் சரி, கடவுளை நீ தேடுற மனுஷன் சும்மா போய் தேடிட்டு அவனுடைய பிரச்சனை, இவன் ஜெயிச்ச பிரச்சனைகள் இருக்குது எடுத்து கோயில்ல போய் அவர்கிட்ட கேட்ட தப்பு பண்றான் கிடையாது. அது கோயில் எதுக்கு இருக்குன்னா, பாமர மக்களுக்கு அவங்களுடைய உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள், இப்படி பல பிரச்சனைகள் போனா அங்க ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த பஞ்சபூத ஆற்றலும் ஒரு ஆற்றல் அங்க இயங்கிட்டு இருக்கும். அதுதான் பண்ணி வச்சிருக்காங்க அங்க. அதுக்கு ஒரு சிலையை உருவாக்கி இப்பயே நமக்கு இந்த அறியாமை இருக்கு. இந்த படிச்சா அவ்வளவு நாகரிகமான காலத்துல இவ்வளவு அறியாமை இருக்கும்போது, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மக்களுக்கு அறிவு இருந்திருக்கும்?
அறிவாளி இருந்திருப்பாங்க. எவனோ ஒருத்த லட்சத்துல 1-2 இருந்திருப்பாங்க. நம்ம அவங்கதான் சித்தரா இருந்திருக்கிறாங்க. சித்தர்களா இருந்து மக்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. மருத்துவம், சித்தம், வாஸ்து, ஜாதகம் எல்லாம் வந்து மக்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. மக்கள் சேவை பண்றதா வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து கம்மியா இருந்தது. ஏதோ சாப்பிட்டோமோ உழைச்சோமா இருக்கிறதுக்கு வீடு நல்லா பொண்ணு குட்டி பத்துக்கிட்டோமா அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பரன்னு வர்றாங்க. இன்னைக்கு வந்து 19-20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க. பணம். அப்ப நீ கடவுள் போய் கோயில் சுத்தினா ஒண்ணும் கிடையாது. கடவுள் எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேன்றாரே, கடவுள் எனக்கு செய்ய மாட்டேன். ஏன் கடவுள் செய்ய மாட்டேன்? ஏன் உனக்கு செய்யணும்? ஒரு கேள்வி நீயே திருப்பி கேட்டுக்கோ. நீ எவ்வளவு நல்லவனா சொல்லு பாக்கலாம். அப்படி கேட்டு பாருங்க. உங்களை நீங்க திருப்பி கேளுங்க. அப்ப நீ யாரு? என்ன பண்ணணும், என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு திரகாத்திரமான ஒரு முடிவுல நீ இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ அந்த நாள் பிரச்சனை வந்த நேரத்துக்கு போயிட்டு நம்ம சாமியை கோயிலானா கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கட்டும், உன்னுடைய பேச்சு வந்து தூய்மையா இருக்கட்டும், நேர்வழியில் இருக்கட்டும், நியாயம் தர்மம் கடைப்பிடி. இதெல்லாம் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நீ மனிதனா வந்து ஒரு உருவெடு. அப்போ நீ வந்து எதுவுமே நீ கேட்க மாட்ட. ஃபர்ஸ்ட் மனிதனா இரு. இந்த பூமியில மனிதனா இருந்து ஒரு தனி மனிதன் அடிப்படை ஒழுக்கங்களை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த இறைவன் உன் அருகில தான் இருக்காரு. கடவுள் வந்து எங்க அங்க எல்லாம் கிடையாது, உன்கிட்டே இருக்கிறாரு, ரெடியா இருக்காரு. எப்ப நீ இப்படி நீ அதுக்கு பக்குவமா உன் மனசு இதெல்லாம் மாறி அந்த ஒரு இயற்கை கோட்பாடோட நீ எப்ப நீ கரெக்டா நீ வாழ்றியோ அப்ப நீயே கேட்க மாட்டேன். இறைவனும் ஒரு புது பாரு. அதுதான் அந்த சூட்சுமம். அதுக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். அதுக்குதான் தியானம், யோகா இப்படிலாம் பல விஷயங்களும் வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மீகம்ன்றது ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு குருமார்கிட்ட எனக்கு இது கொடுத்துருவாரா அது கொடுத்துருவா எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அவரு நினைச்சா கொடுப்பாரு, அது வேற விஷயம். நீ ஃபர்ஸ்ட் உன் உடல் மனசு எல்லாம் கரெக்டா வச்சிருக்கியா? கிடையாது. நீங்க குருமார்கிட்ட வரும்போது கிரிமினலா யோசிச்சுட்டு வர, இவர்கிட்ட போய் இதெல்லாம் இவருக்கு அது ஏதோ ஒண்ணு கொடுத்து அவர்கிட்ட ஏதோ ஒரு காரியம் நம்ம சாதிச்சுக்கணும்னு வர. உண்மையான தூய எண்ணத்தோட நீ வந்து அவரு சாமி இருக்காரு, அவரு 4 பேருக்கு நல்லது செய்யறாரு, 4 பேருக்கு பயன்படுறாரு, அவர் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து பண்றது சுயநலத்தோட தான் இருக்கலாம். அதே மாதிரி குருமா இருக்கணும். குருன்னா தனியா ஒரு வெள்ளஞ்சொலியும் கட்டிக்கிட்டு வெள்ளட்டாவும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சாதாரணமா இருப்பாங்க, உன் பக்கத்திலேயே இருப்பாங்க. சித்திரங்களும் அப்படிதான். அதே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்படி உனக்கு எல்லாம் இது கிடைக்கும்? நீ இந்த பூமியில் பிறந்து உன் கர்மாக்களை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிற. நீ ஒரு மனிதனா வாழ்ந்து உன்னுடைய இன்பத் துன்பங்களை நீ அனுபவிக்கணும் தான் விதி வந்திருக்கிற. அதை தாங்க முடியாதனால உன் குருமா இருக்கும் போகும்போது உன்னுடைய கஷ்டங்களே, உன்னுடைய வலிகளை, கர்ம வலிகளை எல்லாம் அவங்க வந்து ஏத்துக்கிட்டு உன்னை வழி தெரியாம உனக்கு கடத்தி செல்வாங்க. அதுதான் அவங்க பண்ணுவாங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே நீ தேடு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள்னா கடகணும், உள்ள கிடக்கணும், உள்ளுலாம் இருக்க. இந்த கோயில் சிலைகள் எல்லா புராணங்கள் கதையெல்லாம் மனிதனால் எல்லாம் எழுதப்பட்டதுதான். அவங்க உணர்ந்து எழுதினாங்க. அப்ப இந்த மனிதர்கள் யாரும் அந்த இதுக்கு வர்றதுக்கு இல்லை, அவனை நம்ப வைக்க முடியல. இறைவனா இப்படிதான், நீ இப்படிதான் வாழணும் சொன்னா ஏத்துக்கிறது தயாரா இல்லை. ஆனால்தான் நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. உண்மையான மகான்கள் இவங்கெல்லாம் வந்து அவன் பாட்டு தனியா இருக்கிறான், அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து உன் கஷ்ட நஷ்டம் தீர்க்க மாட்டான், அவங்களுக்கு தெரியும் இவன் திருந்த மாட்டான், இதெல்லாம் தெரியும். ஆனாலும் விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டான். எவன் ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை, ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சனா அவன் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணுவான். அது நல்ல குரு கிடைச்சிட்டானா நல்லா புண்ணியம் பண்ணுவான். எந்த வந்து சுயநலம் இல்லாமல் இருந்தானா ரொம்ப நல்ல குரு. இன்னைக்கு எப்படி இருக்கான குருவை வந்து கூட்டிட்டு போயிட்டு நீ ஒரு கோயில் குளமோ எதுக்கோ எங்கேயோ போறான், எவன் ஒருத்தன் விட்டுன்னு போறானோ அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணவன். இன்னைக்கு அப்படி கிடையாது. குரு வந்து ஓட்டிட்டு போறாங்க, காசு கொடுத்தா வந்துடுவாரு, காசு கொடுத்தா சரி, அதெல்லாம் கிடையாது. அவங்க அன்புக்கு குழந்தை மாதிரி
அன்பு அவன் ஆசைப்படுறான்றதுக்காக சரி போலாம் வரலாம் சொல்றாங்களா கண்டி? என்ன இருக்கு? எங்க இருந்தாலும் அவங்க சாப்பிட வேண்டியது சாப்பிட போறாங்க, அவ்வளவுதான். எங்க வேணா இருக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சில பேர் அப்படி வந்து தவறா குரு வந்து தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு குருவை இழந்துடுறாங்க. பாருங்க, அவன் போன ஜென்மத்துல என்ன கர்மா பண்ணான்னு தெரியல, குருவை வந்து இழந்துடுறாங்க. ஒரு சிஷியன் ஒரு குருவுடைய தொடர்பா எப்படி இருக்கும்னா, சதா காலம் வந்து குருவை வந்து நினைச்சிட்டே இருப்பான், டெய்லி நினைச்சிட்டே இருப்பான். அவன் தான் சிஷியன், உண்மையான சிஷியன். அவன் எண்ணங்களால நினைச்சிட்டே இருப்பான், அங்க குருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நேரம் வந்து பார்ப்பான், எப்படி இருக்காரு நம்ம குரு அப்படின்னு பார்ப்பான். ரொம்ப ஒரு தூரத்துல இருக்கிறான்னா ஒரு ஃபோன் பண்ணி பேசுவான், அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லுவான். நான் இப்படி போயிட்டு இருக்கேன், இப்படி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குரு சிஷியனுடைய தொடர்பு. அவங்க என்ன நினைக்கிறான்னா, நினைச்சப்ப குரு பார்க்கலாம், நினைச்சப்ப போனா எப்ப போனாலும் ஏத்துப்பாரு செஞ்சுப்பாரு நினைக்கிறாங்க. குருவோட மனசு எப்பவுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். நீ தப்பு பண்ணாலும் பார்த்துன்னு இருப்பாரு, நல்லது பண்ணாலும் பார்த்துன்னு இருப்பாரு. ஏன்னா நீ மனுஷன். அந்த மனித நிலையில இருந்து ஆன்மீகத்திலுக்கு குருன்றவர் ஒதுங்கி போயிட்டாரு. இதெல்லாம் உங்க தெரியாது. ஏதோ உன்னோட ஐயாமையா அவரு தெரிஞ்சுக்கிட்டு சரி போனா போதுன்னு பண்ணுவாங்க குருமார்களுக்கு. ஆனா சில பேருக்கு இயற்கையாவே குருமார்கள் அமைஞ்சா கூட அவங்க உதாசீனப்படுத்தி தெரியல. ஏன்னா அவங்க கர்மம் அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப தெரியாது, அது கொஞ்ச நாளைக்கு போன அப்புறம் தெரியும். குத்துது கொடையுது நாங்க அப்ப எங்க போய் எந்த குருமார்கிட்ட போனாலும் ஐயோ நம்ம விட்டுட்டுமே. இப்போ இருக்கும்போது எப்பவும் அருமை தெரியாது. ஒரு குரு வந்து நமக்கு சரி சமமா உட்கார்ந்து சாப்பிடுறது, சரி சமமா படுக்கிறது, அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதையும் ஒருத்தன் உதாசீன் படுத்துட்டு போறான்னா அப்ப அவன் எவ்வளவு கர்மா செஞ்சிருப்பான் பாத்துங்க. அதனால குரு கிடைக்கிறது பெரிய புண்ணியம். நீ செஞ்ச புண்ணியம். ஒருத்தன் வந்து உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பூலோகத்துல பிறந்த அவனுக்கு குருன்னு ஒருத்தர் கிடைப்பாரு. அந்த ஆன்மீக பாதை சிந்தனையும் வரும். உன்னுடைய இது யார் நிறைய பேர் குருன்னு யாரும் தெரியாது. குரு நம்ம வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. எப்படி அந்த குருமாரை நம்ம வந்து அவரை எப்படி இது பண்ணணும்னு தெரியல. ஆனா சில பேர் பேச்சு பேசுவாங்க, குரு 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 குருஜி குருஜி குருஜின்னுவாங்க. குருஜி குருஜின்னு எல்லா காரியத்தையும் சாட்சிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிடும். ஆனா அது குருவுடைய ஆன்மீக ஆற்றல், அவரோட சக்தி, இதெல்லாம் வந்து அப்படி தேய்ச்சி கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஈஸியா போயிடுவாங்க அவன் கொடுக்குற ஏதோ இதுக்காக. வேலை முடிஞ்சுன்னா அவன் பாட்டு போயிடும். அப்படிதான் மாறி. ஆனாதான் குருமார்கள் சித்தமாரெல்லாம் உஷாரா இருக்காங்க. மக்களை மதிக்க மாட்டாங்க, போடான்றோம். எங்களை மாதிரிலாம் ஏதோ போவோம், நம்ம ஆளுங்க பக்கத்துல அதில் பழகிட்டான்னு முகதாட்சனை பார்த்து முகம் பார்த்து நம்ம பழகும். அது சில பேர் பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். என்னன்னா என்னை பத்தி தப்பா எடுத்து நான் கவலைப்படலாம். நான் வந்து ஒருத்தர்கிட்ட பழகிறேன்னா அவனை மாத்திரம் பார்க்க மாட்டேன், அவன் குடும்பம் ஃபேமிலி எல்லாம் பார்ப்பேன். சில பேர் இருக்காங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாம் பழகுவாங்க, நாளைக்கு திடீர்னு போயிடுவாங்க. என்னடா இந்த குடும்பம் இருந்து பேசுறமே இப்படி எல்லாம் பண்ணுமே, நாளைக்கு எப்படி அவன் மூஞ்சி அந்த முகத்துல முழிக்கிறதுன்னு அந்த எண்ணம் சிந்தனை எல்லாம் கிடையாது. அவ்வளவு கராகரமா இருக்கிற ஒரு மனம் படைத்தவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கிறாங்க. எப்படி இவங்களெல்லாம் வச்சு நீங்க இது பண்ண முடியும்? அப்பதான் அவன் யாருன்னு நம்ம தெரியும். அப்ப அவனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அதுதான் கரெக்ட். அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட். நம்ம வந்து தவறுதலா பார்வை, நம்ம பார்வை எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரு மானிடன், எல்லாம் ஒரு ஆத்மான்னு நினைக்கிறது தப்பா இருக்கு. வேண்டாண்டா அப்படின்னு சொல்றோம். ஆன்மீகம் ரொம்ப வந்து எவ்வளவு நம்ம கத்துக் கொடுக்குறான் பாடம், அப்படி இருக்கா. அதனால வேணும். நீங்க எந்த கோயிலு குளம் போனாலும் எந்த இதுவும் ஆவாது. அங்க சில ஆற்றல்கள் இருக்கு, அதை உணரலாம், அவ்வளவுதான். நல்ல ஒரு குருமார்களை வந்து பிடிங்க. குருமாருன்னு சொன்னா எங்க கிடைக்கும்? ஏது கிடைக்கும்? நீ எப்ப மனசுல தூய்மையா உன் எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டே இருக்கு, உனக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாரு. அப்போ உன் பிரச்சனைகள் எல்லாம் வாங்க ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரி, சக்தி இருந்தா எல்லாமே சாதிக்கலாம். இனி பணம் இருந்தாலும் நான் சாதிக்கிறேன் தானே இருக்காங்க. பணம் இருந்தா நமக்கு எதுவும் தேவையில்லை. குரு காசு கொடுத்தா குரு வந்து கூட இருக்க போறாரு.
காசு கொடுத்தா கடவுள வந்துட போறாரு, அவ்வளவுதான். அப்படி நடிச்சு நல்ல பேர் இருக்காங்க. அது இப்ப தெரியாது. அது ஒரு குறிப்பிட்ட நீ உனக்கு யாரும் வந்து தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. உன் மனசாட்சியே உனக்கு தண்டனை கொடுக்கும். நம்ம ஒருத்தர் வேலைக்கு போனாலோ, ஒருத்தர் சண்டை போட்டாலோ, ஒருத்தரை பழி வாங்கினாலோ, ஒருத்தருக்கு நம்ம கெடுதி பண்ணாலோ, அவங்க எல்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டோம், நமக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனசாட்சியை போயிடும். உண்மையா நீ மனுஷனா இருந்து உன் மனசாட்சி இருந்ததுன்னா உன் மனசாட்சியை உனக்கு வந்து கரன்னு அறுத்துறவங்க டார்ச்சர் பண்ண. சே, அவர் என்ன பண்ணாரு? நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. நம்ம இப்படிலாம் பண்ணணுமே, நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்குமே, இவ்வளவு போய் பேசிருக்குமே, இவ்வளவு அவருக்கு வந்து விரோதமா பண்ணிருக்குமே, அவருக்கு என்ன நம்ம செஞ்சோம், தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ விட்டுட்டோமே, இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப தும்பிடுவாங்க. மண்புழு மாதிரி விடுவிடுன்னு இருப்பான். எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் நினைப்போம், சரி ஐயோ வந்தோம் இவன் சரி நாடா அது இப்படியா, இவனும் இப்படி ஆயிட்டாங்க. அப்ப நம்ம தான் கேட்டவும் போகுது. சரி, நம்ம எடுக்கிற முடிவு தப்பா இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க கூடாதுன்னு இயற்கை சொல்லுது பொழுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒருத்தர் விட்டு போயிட்டவன்னு அதை கவலைப்பட மாட்டேன். பட் வந்து அவங்க செஞ்ச நன்மைகளை நான் வந்து எப்பவுமே மனசுல அந்த நன்றி கடன் நான் மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் இருக்கும் மறக்க மாட்டேன். அவங்க என் கண்ணுக்கு மறைவா இருந்தா கூட நான் வந்து அவன் செஞ்ச நன்றி கடனை மதம் மறக்க மாட்டேன். அவன் செஞ்ச தப்பு அந்த கர்மம் அதை ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சிருவேன். யார் எனக்கு அந்த இறையாற்றல் கொடுத்தாங்களோ அந்த நான் வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன். என்னை புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். நிறைய பேர் என் கூட இருக்கணும்னு என்னை புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் நினைச்சுப்பேன் நான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கு இதுல ஒன்றும் கிடையாது. அவங்க பணத்தை பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க, நாங்க ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். வந்தாங்க, இருந்தாங்க, ஏதோ நல்லா இருந்தாங்களா நல்லா இல்லைன்னா அவங்க தான் முடிவு சொல்லணும். அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ரைட், அவன் நல்லா எங்க இருந்தாலும் நல்லா அப்படிதான் விட்டுருவேன் எப்பவுமே, எந்த ஒரு இருக்கும். அப்போ நல்ல குரு கிடைக்கும். அதான் சொல்றேன் நான். யாரா இருந்தாலும் தயவு செய்து நிறைய போயிட்டு நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க பாதையில போகும். அப்போ உங்களுக்கு எல்லாமே இறைவன் உங்க வருவார். நீ குருவை கண்டி நீ கரெக்டா நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கரெக்டா நீ பண்ண வச்சா இறைவன் வந்து தகவல் எப்படி தகவல் சொல்றான்னு பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு சிசினை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து ஏதோ எனக்கு ஒரு உதவி பண்றான், சரி நல்ல ஆத்மா நல்ல மனுஷன், சரி அவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்காக சில விஷயங்களை நாங்க வந்து ஏதோ ஒரு கேட்போம். அந்த சீக்ரெட் எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி தகவல் வந்து தெரியுதோ, ஒரு முன்ன நடக்கிற விஷயம் தெரியுதோ, இல்ல இவனுக்கு என்ன ஆகுது தெரியுதோ, அதே விஷயம் அவங்களும் நான் தெரிஞ்சுக்கோ. இவன் யாரு நல்லவன், இவன் யாரு கெட்டவன்னு சொல்லிட்டு அந்த சக்தி ஆற்றல் எங்க கூட கனெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். என்னை எப்பப்ப நினைக்கிறாங்களோ, எண்ணங்கள் எப்பப்ப அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆற்றல் வரும். நாங்க பிரபஞ்சத்தோட நாங்க தொடர்பு கொண்டு இருக்கிறோம். சித்தமார்கள், மகான்கள், குருக்கள்லாம் வந்து அவங்க இறை ஆற்றல் அந்த இயற்கையோட இயற்கையா கலந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிஃபோன் போன்ல தேவையில்லை. ஒரு செகண்டு அதுக்கு சில விஷயம்லாம் இருக்கு, அது பண்ணா அது அவங்க மெசேஜ் போயிடும். அவங்க என்ன பண்றான்னு நமக்கு தெரியும், உட்காந்து பண்ணுவோம். அப்போ எனக்கு இருக்கிற அந்த ஆன்மீக ஆற்றல், ஆன்மீக சக்தி, என்னை யார் ஒருத்தர் நம்புறானோ இல்லை என்ன யாரு பின்பற்றுறானோ அவங்களுக்கும் ஒரு 10% ஆளு வரும். ஏன்னா என்னோட கண்காணிப்புகள் என்னோட ஆறாவில் இருக்காங்க. அப்போ அது வரும். ஆனா அது தப்பா நினைச்சாலோ எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாலோ அதுவே அவங்களுக்கு அநியாயம். ஆன்மீகம் சாதாரண நினைக்காதீங்க. அது வந்து தண்டனை கொடுத்தா பயமா கொடுக்கும். முன்னோலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. எதுக்காக நடக்குதுன்னு தெரியாது, எந்த காரணத்துக்காக நடக்குதுன்னு தெரியாது. ஒரு செகண்ட் தான். அப்படிதான். அதனால நீங்க கோயிலுக்கு போனாலும் போய் சுத்தத்துக்கு பெருசு கிடையாது. நல்ல குருமாரை இல்லைன்னா உங்க நல்ல ஒரு நீ தேடிட்டே இருங்க. எனக்கு ஒரு நல்ல குருமாரை வேணும், எனக்கு நல்ல குருமானா அந்த இறைவன் கேளு. உனக்கு இறைவன் தேடி வந்து ஒரு நல்ல குருமார் வந்துட்டானா அவர் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லாமே வந்த மாதிரி தான் கணக்கு. அதுக்கப்புறம் உனக்கு இறைவன் உனக்கு தேடி வந்துடுவாரு. இப்படியாப்பட்டால்தான் தேவை. ஏன்னா இந்த குரு என்ன பண்றாருன்னா சிஷியனுக்கு பாத்திரம் வச்சு பிச்சை போடலாம், அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துருவாரு. கிளீனா சுத்தம் பண்ணி கொடுத்தோன்னா அது இறைவன் ஆண்டவன் வந்து பிச்சை போட்டுவாரு. அதான் பாத்திரம் பிச்சை போடு. அப்போ இந்த உடலின் மனமும் அறிவும் ஒரே நிலையில ஒரே கோட்ல வச்சுக்கணும். அவன்தான் குடும்பம் இருக்கட்டும்,
சொந்த பந்தம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தோட இது தனியா நடக்கும். தியானம் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மௌனமா உட்காந்துட்டு ஒன்னையே யோசிச்சுன்னு இருக்கு மொத்தம் தானம் கிடையாது. ஒரு தொழில் கூட தொடர்ந்து அந்த தொழிலை நீ செய்ய 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 செய்யதான் அந்த தொழிலை நீ முன்னேற்றம் அடைய முடியும். முழுமையா அது அக்கறை செலுத்தணும், முழுமையா கவனம் செலுத்தணும். அப்பதான் அது அது அந்த தொழில் முன்னேறும். அப்போ அந்த இறைவனுடைய ஆற்றல் குருமாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஆனா குரு இலக்காரமா மனசுல நினைச்சிட்டானா போச்சு. குரு அவன் இலக்காரமா நினைக்கிறானோ, நமக்கு ஏதோ வேலை செஞ்சு கொடுக்கல, சாமி நம்ம சொன்ன கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டானோ, தப்பா நினைச்சானா போச்சு, மொத்தமா முடிஞ்சிச்சுக்காது. சுனாமி மாதிரி. எப்படி சுனாமி மாதிரி. ஒரு கடலோரமா ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பெரிய இது இருக்குன்னு வச்சுங்க. சுனாமி ஏதாச்சும் போனா மொத்தமா போயிடுச்சா முடிஞ்சு போச்சுக்காது. அது மாதிரி கதை. நீ சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியமா இருந்தாலும் சரி, அது ஏதா இருந்தாலும் சரி, குருவுக்கு நல்ல கடுகளவு இன்ச்சு பெரிய இன்ச்சு எல்லாம் தெரியும். நீங்க அதை மாத்த நீங்க ஏமாத்தவே முடியாது. குருவெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்றேன். சரி, நடக்கட்டும், அவங்கவுங்களோட விருப்பம். உனக்கு இதுக்குத்தான் ஆசைப்பட்ட கண்ணா, உன் மனம் எப்படி நினைக்கிறதோ நீ அப்படியே வாழு. ஏன்னா நாமும் கூட வருவனே இல்லையோ, உன் மனசுதான் கூட வரும். அந்த மனம் தான் உங்ககிட்ட பேசும். நான் எதுவும் பேச வேண்டியதில்லை. அவ்வளவுதான். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். குருமாற்று புரிஞ்சது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இப்ப சும்மா அதெல்லாம் சொல்றாங்க. வெளியில குருமாரங்கெல்லாம் பாக்குறாங்க. அவங்க பாக்குறாங்க எப்படி எப்படி மனசன் எப்படி எப்படி இருக்கிறான், இவனை நம்பி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உண்மையான சிஷியமார்கள் கிடைக்கல. சிஷியமாரனா செலவு பண்றவங்க சிஷியமாரா இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சில பேர் எதுவும் செலவு பண்ணாம வெறும் கையிலாம கல்லா கட்டிட்டு போயிடுறாங்க. சில பேர் 4-5 ஒன்னா சேர்ந்தானே யாரோ ஒரு குருமார் மாட்டானா அவரை சீக்கிரமா பாயசத்தை போட்டு ஜீவ சமாதி வச்சு கல்லா கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நடந்துருக்கு. அதனால இருக்கட்டும், அவங்க விதி. அது ஆண்டவன் மேல பார்த்துட்டு இருக்க, இறைவன் பார்த்துட்டு இருக்க. நம்மளாம் ஒரு சாதாரணம். நான் ஒரு யோகிராம் சூரத்குமார் சொல்வார், ஐ ஆம் ஏ பெக்கர் மேன். அது மாதிரி நாங்களும் ஒரு பிச்சைக்காரன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையான அன்பு வேணும். நல்லா தெரிஞ்சுங்க. உன் பணமோ நீ செய்யற சேவலம் எங்களுக்கு தேவை கிடையாது. உண்மையான அன்பு, பாசம். அன்பே கடவுள். அந்த அன்பு எவன் உண்மையா பாசத்தையும் ஒரு குருமாரிகிட்ட பரிமாறிக்கிறானோ அவனுக்கு இறைவன் அவனை தேடி வருவார், கடவுள் அவனை தேடி வருவார். அதை பக்குவப்படுத்தான் ஒரு குருமார். உனக்கு உன் பிரச்சனை சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கல, நம்ம செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்றது வேஸ்ட். நீ தகுதியான ஆளே இருக்கணும். நீ தகுதியா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் ஒரு குருமார்கிட்ட போய் ஒன்னு விஷயம் கேட்கறதுக்கோ, அவர்கிட்ட பழகிறதுக்கோ, அவரை நீ குருவா ஏத்துக்கிறதுக்கோ உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு பாத்துக்கணும். இல்லையா நம்ம அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஒண்ணும் கிடையாது. யாரும் இந்த பூமியில சாஸ்திரமா இருக்க போறது கிடையாது. இருக்கும் காலம் வரைக்கும் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு தொடர்புக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என் கிட்ட சில பேர் வரவங்க போறவங்களும் இவன் யாரு, இவன் என்ன, போன ஜென்மத்துல என்ன இருந்தா, நமக்கு இவனுக்கு என்ன தொடர்பு, இவன் எத்தனை நாளைக்கு இருப்பான், எத்தனை நாளைக்கு இருக்க மாட்டான், அது தெரியும். அதனாலதான் நான் நிறைய ரகசியங்கள் யாரும் சொல்றது கிடையாது. எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் சொல்றது கிடையாது. அதெல்லாம் மனுஷன் அவன் எந்த நேரத்துல எப்படி மாறுவான் சொல்ல முடியாது. அதான் தப்பு நம்ம சொல்ல முடியாது. அதனாலேயே நான் சில நேரங்களில் சில மௌனங்கள் காக்க வேண்டியது வருது. தேவையற்ற சில பொய் கூட நம்மளை பேச வச்சிடுறாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு மனிதனுடைய தேவைக்காக நம்மளை பொய் பேச வைக்கிறாங்க. தற்காலிகமான பொய், அது யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஆமாம், பொய்யெல்லாம் பேச வைக்கிறாங்க. இந்த குருமார்களை குருவான்னு நினைக்கிறது கிடையாது. நினைச்சா குருவா ஏத்துப்பாங்க, இல்லைன்னா விசிறி அடிச்சுட்டு போயிடுவோம். இதுதான் குணம். எல்லா அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதான் அனுபவம் தான் வாழ்க்கை. இன்பமும் துன்பமும் நல்லவன் கெட்டவன் எல்லாமே அனுபவங்கள் தராங்க. என்னை கட்டி காக்கும் அந்த சித்தமார்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இதுவே முடிவு எடுக்கிறது இல்லை. நானாக எதுவுமே எந்த முடிவு எடுக்கிறது இல்லை. அவங்க தெரியுது அவங்க யார் எப்படி எப்படி
நம்ம கூட எனக்கு உதவி பண்றாங்க, உதவி பண்ணல, வேணும்னு உதவி பண்ணலாம், எதுக்கு உதவி பண்றாங்க, சுயநலமா பண்றாங்களா, இவங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்கணும், எவ்வளவு காலத்து அவங்களே நைஸா போற மாதிரி என்ன ஏற்பாடு போன, இதெல்லாம் அவங்களும் பாத்துக்கலாம். நான் எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆன்மீகவாதி. அவங்கவுங்க வர்றவங்க என்ன சித்தன்னு சொல்லுவாங்க, என்ன குருன்னு சொல்லுவாங்க, இல்ல குருஜின்னு அவங்க சொல்லிப்பாங்க. அதெல்லாம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அவன் மனசு சந்தோஷப்படுத்த நம்மளுக்கு கூப்பிடுறேன். எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும். நல்லா நான் யாரு, எதிராளி யாருன்னு தெரியும் எனக்கு நல்லா, கண்டிப்பா தெரியும். ஆனால நான் விட்டுறேன். சந்தோஷப்படுத்துதானே வாழ்க்கை, பத்தின சந்தோஷப்படுத்தானே வாழ்க்கை. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தான் அந்த ஆத்மா சந்தோஷம். அந்த ஆத்மா சந்தோஷமா பார்ப்போம். அவன் திருட முல்ல மாதிரி கேட்டவன் பார்க்க மாட்டான். அந்த ஆத்மா சந்தோஷம் அடிதான். நம்மள பார்த்தா நான் சந்தோஷம் அடிதான். ரைட்டு, நம்மள பார்த்த சந்தோஷம். சாமி உங்களை பார்த்த சந்தோஷம், எனக்கு இந்த வேலை முடிஞ்சு சாமி, நல்லா இருக்கணும் சாமி, உங்களுக்கு மேல சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷம் போதும். அந்த ஆத்மா அந்த ஒரு நொடி, அந்த 5 நிமிஷம் நம்ம கூட இருந்து சந்தோஷப்பட்டது அந்த அந்த புண்ணியம் போதும் நமக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நான் நினைப்பேன். நம்ம யாரும் இது பண்ணோம் அது கிடையாது. சில பேர் தேவையில்லாத பண்றாங்க, தேவையில்லாத முட்டாள்தனமா அது பண்றாங்க. அதான் சொல்லுவாங்களே, தங்க முட்டை ஒரு வாழ்த்து கிடைச்சா என்ன பண்ணுவோம், தங்க முட்டை ஒண்ணு விட்டுன்னு ஆயுள் காலம். இவன் இப்ப மொத்தமா அறுத்து ஒரே நாள்ல காலி பண்ணிடுவோம். அப்படிதான் இந்த ஜனங்கள் நம்மள ட்ரீட் பண்றாங்க. எப்படி அவன் நம்மளை பார்க்கும் போது சாமியே குருன்னு வணங்குறான், வெளியே போயிட்டப்ப நம்ம மனுஷன் ஒரு மாதிரி அவனுடைய பார்வைகள் அந்த நேரத்துக்கு நேரம் மாறிட்டே இருந்துச்சு. அது அவனை தப்பு சொல்ல முடியாது. ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு அப்படிலாம் மாறக்கூடாது. அப்படிலாம் மாறிட்டு இந்த மனசுதான் மாத்தி ஒரே நிலையை பார்க்க சொல்லுது, ஒரே முடிவை பார்க்க சொல்லுது, ஒரே தீர்க்க தரிசனமா பார்க்க சொல்லுது அந்த பரமேஸ்வரனை. அப்படிதான் இருப்பான். நாங்க மனிதனுடைய அவனுடைய எப்படி நம்ம அவன் சொன்ன மாதிரி நம்ம ஆடணும், ஆட்டி படைக்கணும் நினைக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைக்க முடியாது. அதுக்கு அப்ப ஆன்மீகம் கிடையாது. அதனால இது யாரும் ஒருத்தர் குற்றம் சாட்டணும் அப்படி பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா இந்த குருமாரு நீங்க இந்த இவ்வளவு கதைலாம் எதுக்கு சொல்றேன்னு வச்சீங்க, இந்த குருமார்கிட்ட போகும்போது குரு இல்லைன்னா என்ன நினைக்கிறாரு, இந்த குரு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், குரு எப்படி நம்ம கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பக்குவம் வரும். குரு கிட்ட போறதே ஒரு பக்குவம் தான். நீ பக்குவப்படுறதுதான் குரு கிட்ட போற. அப்போ ஒரு குருமார்கிட்ட யார் யார் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, ஒரு குருமார் என்னென்ன எல்லாம் கஷ்டம் அனுபவிச்சு அவர் ஒரு குருன்ற ஒரு ஸ்தானத்துக்கு 10 பேர் குருன்னு கூப்பிடுற ஸ்தானத்துக்கு நிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம எப்படி போனோம், நம்ம அவர்கிட்ட போறது தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் அந்த குரு கிடைப்பாரு. இல்லைன்னா நீ போனாலும் ரைட் வணக்கம் சாமி வணக்கம், நம்ம பிரச்சனை இந்த பிரச்சனை ரெண்டு போய் போனாங்க அப்படின்னு இவரு போய் வெளியே சொல்லியும் போவார். நான் குரு கிட்ட போனேன், குரு கிட்ட இவர் சொல்லினே இருப்பாரு. திடீர்னு நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவான், அவனுக்கு பிடிக்காது. ஒரு சிஷியனுக்கு ஒரு குரு சேர்ந்துட்டானா அந்த குரு கிட்ட வேற யாரும் அண்டக்கூடாது, நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு போராம குணம் வந்துடும். அவன் மனசுக்குள்ளேயே உரு ஏத்துனே இருப்பான். குரு எடுத்து பேச முடியாது, அப்படியே வதனப்பா, அவன் வரக்கூடாது, இவன் பேசக்கூடாது, இவன் செய்யக்கூடாது, அவன் செய்யக்கூடாது, நமக்கே நமக்கு செய்யணும், நமக்கு பத்தாது, எல்லாம் கேட்பானுங்க. இவ்வளவு குருமாருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது. அப்படி ஆப்பட்ட குருமார்கள்ல நம்ம ஒரு ஆத்மா ரீதியா நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டோம்னா உனக்கு இறைவனே உனக்கு தேடி வந்துருவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கோம். மாதா பிதா, தாய் தாப்பெல்லாம் நம்ம இல்லாம மாதா பிதா குரு, 3வது குரு, குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம் 4வது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய தத்துவங்களை எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் படிச்சா அந்த ஆயுள் பத்தாது. அப்போ நீ இந்த இறைவனை கோயில் போல தேடி போய் பார்த்து எல்லாம் உனக்கு கிடைக்க. நல்ல ஒரு குருமாரை போய் தேடுங்க, எல்லாம் குருமாரை போய் ஏத்துங்க. அவங்களுக்கே தெரியும், போங்க எங்களோ ஒரு கோயிலுக்கு போங்க, யாரா ஒருத்தர் உட்காந்துருப்போம் போங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய நடக்குது. ஃபர்ஸ்ட் நீ உங்க குடும்பம், பொண்டாட்டி புள்ள கூட்டம், உன்னோட வருமானம் இதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சுங்க. அது கரெக்டா தான் நீங்க வரமாட்டீங்க. அங்க பிராமணம் நடக்கும்போது நீங்க வரீங்க, அப்ப எப்படி வரணும் அப்படி பாத்துக்கணும். அதனால நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சானா விடாதீங்க, தயவு செய்து விடாதீங்க. அவங்கள துன்புறுத்துவாங்க, உங்களை அசிங்கமா பேசுவாங்க, உங்களை நீங்க வராத அளவுக்கு என்னென்னவோ பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து விட்டுறாதீங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை சோதனை பண்ணுவோம். ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அவனை ஏத்துக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம இவங்க கூட நம்ம இவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது உன்னை பயங்கரமா சோதனை பண்ணுவோம்.
பயங்கர குடைச்சல் கொடுப்பாங்க. அந்த குடைச்சலெல்லாம் நீ வந்து தாங்கினாதான் நீ நினைக்கிற மாதிரி இருக்கும். சும்மா பேரு குரு காட்டுந்தா நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், ஜீவசமாதானம், அதெல்லாம் ஆக முடியாது. போறாமே, அகந்தை, பொச்சிரிப்பு, பொருள் ஆசை, பேராசை, மண் ஆசை, பெண் ஆசை எல்லாம் இருக்கு. உனக்கு எப்படி ஆகும்? அதெல்லாம் வராது. அதெல்லாம் அனுபவிச்சு நீ வந்து ஒரு குரு ஆகணும் வேணும்னா அதுக்கு சில வழிமுறைகள், டெக்னிக் எல்லாம் இருக்கு. அதை நீ பயன்படுத்திக்கணும். எல்லாமே இந்த பூமியில நீ பயன்படுத்துறதுக்கு ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருக்காரு. இருக்கு எல்லாம். அதுக்குதான் சொல்றோம் நல்ல குருவா கிடைக்கணும். சில குருக்கு சொல்ல, நீ வாடா சனியாச்சி வந்துடுற, மொத்த சொத்தை எழுதி கொடுத்துட்றா, என் கூட வந்து கர்றான்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சில இருக்கு அவன் கடமைகள், சிஷியனுடைய கடமைகள் என்ன இருக்குல்ல, அந்த கடமைகளை அவன் ஒழுங்கா முடிக்கணும்ல, அதை செய்யணும்ல. அப்படி பண்ணும். அப்ப சுயநலமான குருக்குழுக்கு தான் இங்க வேலை அதிகமா இருக்கு. பொதுநல குருக்கு இங்க வேலை கிடையாது. பாதியிலே புட்டு போயிடுவான். அப்ப எப்படி நம்ப முடியும்? கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே மட்டும் நிரந்தரம் கிடையாது. இடையில வந்து யாரையும் நிரந்தரம் கூட. அதனால எதுக்கு மேல ஆசை இல்லை. எனக்கு அது மாதிரிலாம் ஆசை கிடையாது. யாரும் என்ன நினைச்சு போட்டோம், வேணா பிடிக்கலன்னா ஒதுங்கிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். யாரை நம்பி யாரும் ஒண்ணும் கிடையாது. நம்மளால எதுவும் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டோம், அப்படி போயிடுவோம். குருமார்கள் எதுக்கும் தியாகம் மட்டும் ரெடியா இருப்பாங்க. எப்படி? எதுக்கும். குருமார்கள் வந்து சில தப்பு செஞ்சாங்கன்னா ஏதோ ஒண்ணு அவங்க ஒரு வேலை விஷயத்துக்காக செஞ்சிருப்பாங்க. சில போய் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் வராது, அவர் செஞ்ச கெட்டதாகும். அது மனுஷனா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி. 10 கோயிலுக்கு போயிட்டு நீ கூப்பிட்டுட்டே வந்தா நல்லா நடந்து வரும். திடீர்னு 2 நினைச்சுக்க, இந்த கடவுள் என்னையே சோதிக்கிறோம், எனக்குதான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளையே சொல்லுவோம். அந்த மனுஷன் வந்து சாதாரண ஆளு, பயங்கர சக்தியான ஆளு. அதனால நல்ல குருமார்கள், நீங்க நல்ல ரிஷிகள், நல்ல மகான்கள் தேடுங்க. இல்ல நல்ல ஒரு ஜீவ சமாதி தேர்ந்தெடுத்து போங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக குருமார்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அவங்களுடைய சாபத்துக்கு, உங்களுக்கு சாபம் வருவதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள நினைச்சுப்போம் சில பேர். நம்மலாம் அப்படி பண்றது கிடையாது. ஆனா அப்படி அதனால குருமாரை தேர்ந்தெடுத்துட்டோம், இறைவன் வந்துடுவார். கடவுள் தேடுறவங்க சொல்றேன், கடவுளை தேடி போறோம். கோயில்களுமா வர்றவங்க கடவுள். நாங்களும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலையும் இந்த இறையாற்றல் சக்தி என்ன இருக்கோ அதை உணர்றதுக்காக போகும். அவ்வளவுதான். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல குருமாரும் ஆத்மா சுத்தமா பண்ணி வச்சுங்க. உங்களை வந்து இறைவன், உங்களுக்கு கடவுள் உங்களை தேடி வருவார். அது நீங்க உணர்வீங்க. ஆண்டவன் யாரும் நேரம் பார்த்ததில்ல, உணர்ந்துதான் இருக்காங்க. அது எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க உணர்ந்து வேற சில விஷயங்கள்லாம் சிலருக்காக பண்றதுக்கு அவங்ககிட்ட இருந்து சில வரங்கள் பெற்று சில செய்கள்லாம் செய்யும். அது வேற விஷயம். அதனாலதான் ஆண்டவனை வெளியே தேடாதே, மகான்களே ஆட்கொள். ஃபர்ஸ்ட் உன் குருவை நீ ஆட்கொள்ளு, கடவுள் தேடி வந்துருவார். நல்ல குருவை நீ ஆட்கொள்ளணும், பிடிச்சுக்கணும். அவரை தேர்ந்தெடுத்து பிடிச்சுக்கணும். அவர்கிட்ட பிளஸ் ஒண்டிதான் நீ பார்க்கணும், மைனஸ் எல்லாம் பார்க்க கூட. இறைவன் உன்னை தேடி வருவார். இறைவனை வெளியே தேடாதே, நல்ல ஒரு குருமாரை ஆட்கொண்டு நீ பயணம் செய். இறைவன் தானாக உன்னிடம் வருவார். வணக்கம்.